ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சித்தாள் 2. அதில் 11லேருந்து 15 வரையும் இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். சுருக்கமான விடை தருக. 11வது கொஷின். A = கழித்தல் 71, B = 4 மற்றும் C = கழித்தல் 5 எனில் A பெருக்கல் B பெருக்கல் C = A பெருக்கல் B பெருக்கல் C என்பதனை சரி பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஏபி குத்துக்கிறது எடுத்து எழுதுங்க. A = கழித்தல் 71, B = 4 மற்றும் C = கழித்தல் 5. அப்போ இது எடுத்து எழுதுங்க. A பெருக்கல் B பெருக்கல் C. இதில் வந்து பியும் C பெருக்கிட்டு அதுக்கப்புறம் A பெருக்கணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், A பெருக்கல் B பெருக்கல் C. இது ரெண்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் C பெருக்கணும். அப்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை எடுத்து பிரதிடும். கழித்தல் 71 பெருக்கல் B என்னது 4 பெருக்கல் இது கழித்தல் 5. இது ரெண்டு பெருக்கணும். A என்னது கழித்தல் 71 பெருக்கல் 4 மறுபடியும் பெருக்கல் C என்னது கழித்தல் 5. அப்போது இது 4 5 இது பெருக்குனிங்கன்னா 20, இங்கே கழித்தல் இருக்காங்க கழித்தலே வரும். இப்போ கழித்தல் 71 பெருக்கல் கழித்தல் 20 அப்போ இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள், கழித்தல் கூட்டல்னா கழித்தலே வரும். அப்போ 71 பெருக்கல் 4னா 1 நாள் 4 7 நாள் 28. அப்போ 284 பெருக்கல் கழித்தல் 5 அப்படியே வரும். அப்போ பாருங்கள், கழித்தல் கழித்தல் பெருக்கணும்னா கூட்டல் ஆகிடும். அப்போது 71 பெருக்கல் 20னா 1 0 0 7 0 0 1 2 2 7 2 14 0 2 4 1. அப்போ என்ன வருது 1420 இது பெருக்கணுங்க கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போது 284 பெருக்கல் 5. 4 5 20க்கு 0 2 8 5 40 40ஓட 2 கூட்டிங்கன்னா 42 4 2 5 10 10ஓட 4 கூட்டிங்கன்னா 14. அப்போது 1420. அப்போ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்குது. அப்போது இது சரி. அப்போது என்ன எழுதலாம்னா therefore A பெருக்கல் B பெருக்கல் C A பெருக்கல் B பெருக்கல் C என்பது சரி பார்க்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 11வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 12வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. கீழ்காணும் கணக்கிலிருந்து XYZின் மதிப்பை காண்க. X பெருக்கல் Y கூட்டல் 4 5 பெருக்கல் கழித்தல் 7 கூட்டல் 5 பெருக்கல் Z. இதில் XYZோட மதிப்பு காணும். அப்போ பாருங்கள், இது எந்த வடிவில் இருக்குது? A பெருக்கல் B கூட்டல் C வடிவில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா எடுத்து எழுதலாம். இதுக்கு பாருங்கள், A பெருக்கல் B கூட்டல் C A பெருக்கல் B கூட்டல் A பெருக்கல் C. அப்போது இதில் A பார்த்திங்கன்னா X, B பார்த்திங்கன்னா Y, C பார்த்திங்கன்னா Z. புரிஞ்சுதுங்களா? அது எடுத்து எழுதுங்க. அப்போது இது X பெருக்கல் Y கூட்டல் Z X பெருக்கல் Y கூட்டல் X பெருக்கல் Zன்னு வரும். இந்த மாதிரி மெத்தட். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் மதிப்பு. Xனா X இருக்குது பாருங்கள், Z இடத்துல 4 இருக்குதுங்களா? அப்போ Zோட மதிப்பு 4, இங்கே Xோட மதிப்பு 5, Yயோட மதிப்பு கழித்தல் 7. புரிஞ்சுதுங்களா? அதான் நம்ம இந்த இடத்துல பிரதிவிட்டோம். அப்போது therefore X இடத்துல என்ன இருக்குது 5, Y இடத்துல என்ன இருக்குது கழித்தல் 7, Z இடத்துல இது பாருங்கள், Z இடத்துல என்ன இருக்குது 4. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 12வது ஆன்சர். அதுக்கப்புறம் 13வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறேன். கழித்தல் 20 பெருக்கல் பலனை தரக்கூடிய ஏதேனும் முழுக்கல் ஜோடிகளை காண்கன்னு கேட்டுக்கிறேன். கழித்தல் 20னா பெருக்குனிங்கன்னா 20 வரும். கழித்தல் வரணும்னா ஒரு நம்பருக்கு நீங்கள் கழித்தல் போட்டிங்கன்னா கழித்தல் 20 வரும். அப்போ இதுக்கு என்னென்ன வரும்னா கழித்தல் 1 பெருக்கல் 20, அதே கழித்தல் 20 பெருக்கல் 1ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20னா கழித்தல் 2 பெருக்கல் 10, அதே கழித்தல் 10 பெருக்கல் 2, இப்படி கழித்தல் 5 பெருக்கல் 4, அதுக்கப்புறம் அதே கழித்தல் 4 பெருக்கல் 5. இது எல்லாமே பெருக்கிங்கன்னா கழித்தல் 20 தான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அப்போது therefore கழித்தல் 20 பெருக்கல் பலனை தரக்கூடிய
முழுக்களின் ஜோடிகளாகும். முழுக்களின் ஜோடிகளாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 13வது ஆன்சர். அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. இரு முழுக்களின் பெருக்கல் பலன்னா பெருக்கல் கழித்தல் 225, அவற்றில் ஒன்றின் மதிப்பு 25 எனில் மற்றொன்றின் மதிப்பையும் கண்டுபிடி. அப்போ இதுவும் இன்னொரு நம்பர் பெருக்கினீங்கன்னா இது ஆன்சருன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு எண் பெருக்கல் 25 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர்? கழித்தல் 225ன்னு சொல்லலாம். அப்போது பெருக்கல் 25 இந்த சைடு இருக்குது, பெருக்கல் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாக மாறுமா? அப்போது மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 225/25. அப்போ 25ஆம் வாய்ப்பில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஓர் 25 25, 9 25, 225. இப்போ இங்கே கழித்தல் இருக்காங்க, கழித்தல் 9 வரும். அப்போது தேர்ஃபோர் மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 9 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 15வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க. 327 பிசி பிசிஇனா இது பொது ஆண்டுக்கு முன்னுனா இது கழித்தலில் வரும். மற்றும் 1728 ஏடி சிஇனா இது பொது ஆண்டுன்னு அர்த்தம். அப்போ இடையே எத்தனை வருடங்கள் உள்ளன? அப்போ இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கழிச்சிடும். அப்போ பாருங்கள், இதுக்கு வரைபடம் பார்த்திங்கன்னா சென்டரில் 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது கழித்தல்னா இது கழித்தல் 327 இங்கே வரும். இது வந்து கூட்டல்னா இந்த சைடு வரும் 1728. அப்போது இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும். அப்போ ஆன்சர் உங்களுக்கு கழிச்சிடும். அப்போ பாருங்கள், 1728 கழித்தல் இதுவும் கழித்தலில் தானே இருக்குது. அப்போ கழித்தல் 327. அப்போது கழித்தல் கூட்டல் ஆகிடும். இப்போ 1728 கூட்டல் 327. அப்போ இது ரெண்டுமே கூட்டினீங்கன்னா 2055. அப்போது இடையே வேறுபாடு வருடங்கள் பார்த்திங்கன்னா 2055. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 5 கொஷின் முடிஞ்சிச்சு. அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.